பாசம் திடீர்னு திமுக மேல திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்ஜாங் ஏன் அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சீர் போச்சுல, சீருங்கிற பதில பெட்டி போச்சுல. இவர் சும்மா போகிற போக்கில் சீமானை தாக்கி பேசிட்டு போகிறாரு தான் நானும் நினச்சேன். ஆனால் யாராவது சீமான் கிட்ட பணம் வாங்கிட்டோன்னு சொன்னால் பொங்கி பொங்கி பேசுகிற தாம் தமிழர் கட்சிக்காரங்களும் சீமானும் இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. சரி, அவங்க இதை கண்டுக்கல, வேறு ஏதாவது பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சா, சீர் கொண்டு போனார்ல திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன், அவர்கிட்ட ஒரு பேட்டியில் இந்த தாய்மாமன் சீர் பற்றி ஒரு நிருபர் கேட்குறாங்க. அவர் சொன்ன பதில் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது தான் இது உண்மையாக இருக்குமோன்னு தோணுது. முதல் குழந்தைக்கு இதே தாய்மாமன் சீர் போச்சா? இது சீமானனுக்கு வயசு 60. சரி, அது ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தை காடி பிறந்திருக்கான்னு அவர் சொல்லும்போது அதை அந்த சீர்கொண்டு போய் அதை பண்ணல. அதுக்கு முன்னால் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த நேரம் வந்து அவர் 8% இடம் ஏற்கனவே வாக்கு வாங்கியிருந்தார். இந்த இடம் 5% ஆயிற்று. அவருக்கு மனதிலே ஒரு தளர்வு ஏற்பட்டது. ஆனால் ஒரு தமிழராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் தளரக்கூடாது என்ற வகையிலே, அவரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே, அதற்கான செயலை செய்ய வேண்டும் என்ற வகையிலே தங்கைக்கு சீர்கொண்டு சென்றதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை. இப்ப எப்படி சார் இருக்கு மாமா மச்சான் உறவு? நல்லா இருக்கு. தாய்மாமன் சீருங்கிறது பொம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா? முத குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்களா? ஆனால் இந்த தாய்மாமன் சீர் சம்பவத்துக்கு அப்புறம் சீமான் திமுக காரங்களை பற்றி எந்த மேடையிலையும் வாய் திறந்து எதுவுமே பேசலை. திமுக தான் பரமேத்திரின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ மாமா மச்சான் ஆயிட்டாங்கல்ல, என்னமோ இருக்குது.